இந்த வருஷம் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் கடைசி சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் எதிர்பாராத சம்பவம்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பல மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சை எதிர்பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனாவோட லாஸ்ட் மேட்ச் கந்தருக்கு எகேன்ஸ்டாக விளையாட போகிறாரு. இந்த மேட்ச் தான் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்லேயே ஒரு ஹைலைட் மூமெண்ட்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்த வருஷத்தோட கடைசியான சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட். இந்த டோர்னமெண்ட்டில் ஜான் சீனாவோட லாஸ்ட் பர்சனாக டோர்னமெண்ட்டில் கந்தர் ஜெயிச்சிருக்காரு. கந்தருக்கும் ஜான்சனுக்கான ஃபீல்டு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல்டு. அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஜான்சனோட லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் அது மட்டும் இல்லாமல் ஜான்சனாவை இதுக்கப்புறம் WWE பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சம்பவம் நடைபெற போது இந்த ஜான்சனா மேட்சுக்காக பல பேர் சர்ப்ரைஸாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுவில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மர் WWE சிஇஓவான வின்ஸ் மிக்மேன், அதுக்கப்புறம் ஷேன் மிக்மேன், அதுக்கப்புறம் ஸ்டெப்னி மிக்மேன், இவங்க ஃபேமிலி அப்படியே வந்து ஜான் சீனாவோட லாஸ்ட் மேட்சை பார்க்குறதுக்கு அப்பியரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுதான் இந்த WWE முக்கியமாக பேசக்கூடிய சம்பவமாக இப்போ மாறி இருக்கு. ஏன்னா வின்ஸ் கிட்டத்தட்ட WWE விட்டு விலகி 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட வின்ஸ் மீண்டும் WWEக்கு கம்பேக் கொடுக்கறது ஒரு அதிர்ச்சியான விஷயம். சில பேருக்கு இது பிடிக்காது, சில பேருக்கு இது பிடிக்கும். வின்ஸ் கம்பேக் கொடுத்து என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துவார்ன்றதை பார்ப்போம். இல்லை ஒருவேளை ஜான்சனோட இந்த லாஸ்ட் மேட்சுக்கு மட்டும் வராருன்ற பொறுத்து பார்க்கணும்.